கூட்டில் அடைப்பட்ட பறவைக்குதான் சுதந்திர காற்றின் மேன்மை புரியும். அதுபோலவே வலி என்னும் கூட்டில் அடைப்பட்ட மனிதனுக்குதான் சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் புரியும். வலியில்லா விடியல் எப்போது என்று ஏங்கி தவிக்கும் மனதிற்கு வேண்டும் ஒரு சுதந்திரம். வலியின்றி எழுந்து நிற்க, தடையின்றி நடக்க, தயக்கமின்றி ஓட, யாருடைய துணையும் இல்லாமல் தன் வாழ்க்கையை தானே வாழ, அதுவே ஒரு சுதந்திரம். தவள வேண்டிய வயதில் தவள முடியாமல், நிற்க வேண்டிய வயதில் நிற்க முடியாமல், நடக்க வேண்டிய கால்கள் நடக்க மறுக்கும் போது செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம், டெவலப்மெண்டல் டிலே, மஸ்குலர் டிஸ்ட்ரோபி என்ற சவால்களோடு போராடும் ஒரு குழந்தையின் கண்களில் மற்ற குழந்தை போல தானும் ஓட வேண்டும், தானும் விளையாட வேண்டும், தானும் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அந்த சின்ன சின்ன அசைவுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய சுதந்திர கனவு இருக்கும். அந்த கனவுக்கு கை கொடுக்கும் ஒரு பயணம் இயன்முறை மருத்துவம். தன் குழந்தையை தூக்கும் போது தன் வலியை மறைக்கும் ஒரு தாய்க்கு நெக் பெயின் ஆகட்டும், ஷோல்டர் பெயின் ஆகட்டும், பேக் பெயின் ஆகட்டும், நீ பெயின் ஆகட்டும், வலியோடு வாழ்ந்தாலும் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தாய்க்கு வலி இல்லாமல் தன் குழந்தையை தூக்குவதுதான் சுதந்திரம். குடும்பத்தின் நம்பிக்கையாக தன் வலியை மறைத்து தினமும் உழைக்கும் ஒரு தந்தைக்கு ஆர்த்ரைட்டிஸ், பேக் பெயின், ஸ்கயாட்டிகா எதுவாக இருந்தாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் தன் வேலையை தானே செய்வதுதான் சுதந்திரம். ஒரு காயத்தால் தன் கனவை தள்ளி வைத்திருக்கும் ஒரு விளையாட்டு வீரனுக்கு ஏசியல் இன்ஜரி, மெனிஸ்கஸ் இன்ஜரி, லிகமெண்ட் இன்ஜரி, ஆங்கிள் இன்ஜரி எதுவாக இருந்தாலும் மீண்டும் களத்தில் இறங்கி ஓடுவதுதான் சுதந்திரம். ஒரு ஸ்ட்ரோக்குக்கு பிறகு ஒரு அடி எடுத்து வைக்கவே போராடும் ஒருவருக்கு, பார்க்கின்சன்ஸ் காரணமாக ஒவ்வொரு அடியையும் தடுமாறி வைக்கும் ஒருவருக்கு, பேலன்ஸ் இல்லாமல் மற்றொருவரின் கையை பிடித்தே நடக்க வேண்டிய ஒருவருக்கு மீண்டும் தன் காலில், தன் சக்தியில், தன் பாதையில் நடப்பதுதான் சுதந்திரம். அதனால் இயன்முறை மருத்துவம் என்பது வலியை மட்டும் குறைப்பதல்ல, முடங்கிய அசைவை மீட்டெடுப்பது, இழந்த சக்தியை மீட்டெடுப்பது, தடுமாறிய நடையை மீட்டெடுப்பது, இழந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பது, என்னால் முடியாது என்று உடைந்த மனதிடம் மீண்டும் முடியும் என்ற நம்பிக்கையை கொடுப்பது. அதுதான் இயன்முறை மருத்துவத்தின் அழகு. இந்த தினத்தில் நாட்டின் சுதந்திரத்தை மட்டும் கொண்டாடாமல், வலியிலிருந்து சுதந்திரம், அசைவின்மையிலிருந்து சுதந்திரம், பிறரை சார்ந்திருப்பதிலிருந்து சுதந்திரம், தன் வாழ்க்கையை தானே வாழும் சுதந்திரம் என்று ஏங்கும் ஒவ்வொரு மனிதரும் வலியில்லா விடியல் எப்போது என்று ஏங்கிய மனதிற்கு ஒரு நாள் இன்று எனக்கு வலி இல்லை என்று நிம்மதியாக கண்களை திறக்கும் அந்த விடியல் வரட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.